ஹாய். இந்த பக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். இந்த தேங்காவை நான் அந்த பக்கெட்டில் வச்சு 6 மாதம் ஆச்சு. 1 ஹவர் ஊற வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிட்டு மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நல்லா வளர்ந்துருக்காங்க. கொஞ்சம் ஒவ்வொரு தேங்காய் 1 மாதத்துலேயே முளைக்க ஆரம்பிச்சிடும், ஒவ்வொரு தேங்காய் 2 மாதம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். நான் அதில் ஒரு 8 காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 காய் மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. அதில் ஒரு காய் இன்றைக்கி உடச்சி பார்ப்போம். நெத்தோடு ஒரு சிலர் வைப்பாங்க, நெத்தோடு தான் வைப்பாங்க. நான் சும்மா ஒரு யூடியூபர் சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு சக்ஸஸாக தான் இருந்துச்சு. காத்திருக்கணும் 6 மாதம். அதில் ஒரு தேங்காய் நல்லா முளைச்சிருக்கு, ஒரு தேங்காய் முளைக்கவே இல்லை, இன்னொரு தேங்காய் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் இதில் என்னென்னா, நம்ம நார்மலாக வீட்டுக்கு தேங்காய் நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பக்கெட்டில் வச்சாலுமே கெட்டு போகாது. நல்லா வெள்ளஞ்ச காயாக இருக்கணும். லைட்டாக வெள்ளைக்காயாக இருந்தால் வீணாக போயிடும். இந்த காய் பாருங்கள், இப்போ தான் முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இதில் நல்லா முளைச்ச காயை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்து உடச்சி பார்ப்போம். உள்ள பூ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்ப்போம். காயை ஆட்டி பார்த்தா தெரியும், தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத சமயம் நம்ம உடைச்சோம்னா பூ நல்லா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தேங்காயும் வலுவாக தான் இருக்கும், உடைக்க முடியல. நார்மலாக உடைக்கிறத விட கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. பூ இன்னும் கொஞ்சம் வளர வேண்டிய, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணியிருக்கலாம்.